வேறு நம்மளுடைய இணைப்பு இருக்கையா அவங்களோட சின்ன நேர்காணல். சரி, எந்த நோக்கத்துக்காக ராஷ்டிரிய இந்து மகாசபா ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது? இந்துக்களுக்காக குரல் கொடுக்கவும், இந்து கோயில்களை காப்பாற்றுவதற்காகவும், இந்துக்களுக்கு நிறைய அநீதி நடந்துட்டு இருக்கு. உதாரணமாக திருப்பரங்குன்ற விஷயம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். திருப்பரங்குன்றத்தில் ஒரு நீதிபதி ஆணையிட்டு அதை நிறைவேற்றுறதுக்கு அரசாங்கம் தடையாக நிற்கிறது ஒரு சூழ்நிலை புரியுது. இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் நம்ம ராஷ்டிரிய இந்து மகாசபா கையில் எடுத்திருக்கு. நிறைய விஷயங்களும் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். இந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக ராமர் ரத யாத்திரை ஒரு 5-6 மாவட்டத்தில் நடந்திருக்கு. அது தடைமறி தான் பண்ணியிருக்கோம். இந்த 5 வருஷமாக எந்த ஒரு இந்துக்கள் இந்து இயக்கங்கள் நிகழ்ச்சி அப்படின்னு பண்ணுறதுக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது. அனுமதி கொடுக்கலாம், தடை மீறி தான் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் உருவாயிட்டு இருக்கு. அப்போது இந்த ராஷ்டிரிய இந்து மகாசபா அப்படிங்கிறது நம்ம இந்துக்கள் எல்லாரும் ஒன்றிணைந்து இன்று இருக்கக்கூடிய மத்திய அரசு தமிழகத்திலே ஒரு புரட்சி உருவாகணும். அதாவது மோடிஜி கை வலுப்பெறணும். மோடிஜி அவர்களால் தமிழகத்துக்கு நிறைய விஷயங்கள் நடக்கணும். அதாவது இந்துக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய கட்சி அப்படின்னு பார்த்தா பாரதிய ஜனதா கட்சி தான். திரு அண்ணாமலைஜி அவர்களும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய நயனார் நாகேந்திரஜி அவர்களும் நிறையா, அதாவது குறிப்பிட்டு நான் யாரையும் சொல்ல வரல, அனைத்து நிர்வாகிகளுமே பிஜேபியில் இந்துக்களுக்கு குரல் கொடுக்குறாங்க. இப்போ இந்த திருப்பரங்குன்ற நிகழ்வுகள் பெரிய ஒரு மனவேதனைக்கு உட்பட்டது. அதாவது அதை பெருசுப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நீதிபதி அந்த கல் தீபத்தூணு தான் அப்படிங்கிறது ஆயிடுது. ஆனால் அதை அதில் தீபம் ஏற்றுறதுக்கு தடுங்கள். அதில் மாற்று மதத்தினர்கள் உள்ள சத்துரா வேலை செய்கிறாங்க. அதாவது இந்துக்களுக்கு எதிராக வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறது நல்லா தெரியுது. ரெண்டாவது இன்னொரு சிலர்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது ஒரு அயோத்தியா மாறிடும் அப்படின்னு சொல்ல வராங்க. நம்மளுக்கு உண்டான பாரம்பரியங்கள் முன்னோர்கள் சேர்த்து வைத்தது, முன்னோர்கள் அந்த இடத்துல தீபம் ஏற்றிருக்காங்க அப்படிங்கிறது நீதிபதி சொல்லியிருக்காரு. அது இவங்கெல்லாம் சொல்ல வேண்டிய விஷயங்கள் கிடையாது. அது கூடிய விரைவில் அது நடக்கும். அதே ஆமாம் ஆமாம் நீதிமன்றத்தில் இருக்கு. 2026 சட்டமன்ற ராஷ்டிரிய இந்து மகாசபா எதை நோக்கி செல்கிறது? பாரதிய ஜனதா இந்த தேர்தலில் இந்து இயக்கங்களுக்கு தலைமை வைக்கக்கூடிய பாரதிய ஜனதா வலுவருமா அந்த கூட்டணி? அதாவது எங்களோட இந்து இயக்கங்கள் எல்லாமே பாரதிய ஜனதாவுக்கு தான் ஒத்துழைப்பு அப்படிங்கிற. அதாவது இந்து இயக்கங்கள் கட்சி கிடையாது. ஆனால் எலெக்ஷன் வரும்போது நாங்கள் உறுதுணையாக நிற்கிறது பாரதிய ஜனதா கட்சிக்கு தான், தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தான் நாங்கள் வாக்களிக்கணும். எங்கள் நேற்று 25 காலையில் திண்டுக்கல் மாவட்டம் அரியலூரில் ஒரு மீட்டிங் போட்டோம். அங்கேயும் இதை பற்றி நாங்கள் பேசியிருக்கோம். அதாவது இந்துக்கள் விழிப்புணர்வு வரணும். அதாவது நம்ம தமிழகத்தில் விழிப்புணர்வு இல்லாதனால தான் இந்த மாதிரி திராவிட கட்சிகள் ஆட்டம் போட்டிருக்கு. அப்போ அந்த இந்துக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு ராஷ்டிரிய இந்து மகாசபா என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாமே இந்த மாத கடைசியில், பிப்ரவரி 1 அனைத்து மாவட்டங்கள், ஒரு 25 மாவட்டத்தில் நம்ம நிர்வாகிகள் இருக்காங்க. அந்த 25 மாவட்டத்திலையும் வாரத்தில் ஒரு நாள் எல்லா மாவட்டத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு என்ன வழியோ மக்களுக்கு விழிப்புணர்வு வேணும். அதாவது இந்து கோயில்கள் இப்படி இருக்குது, இப்படி போயிருக்கு, இந்து அறநிலைத்துறைன்னு ஒன்று இருக்குது, அதனால நம்ம சந்ததிகள் பாதிக்குது, அவங்க கோயில் அவங்கவுங்க வச்சுருக்காங்க, இந்த கோயில் மட்டுமே இந்து அறநிலைத்துறை இருக்கு, அதை நம்ம காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அதுக்கு நம்ம பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திலே தாமரை மலர்ந்தார் மட்டுமே அது சாத்தியம் என்பது இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு இந்த 4.5 வருஷ காலகட்டத்துக்கு இது புரியுது. வாய்ப்பு அது நீ சந்தேகப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. கண்டிப்பாக அது நடக்கும். ரொம்ப நாள் இல்லை, ஒரு 2 மாதம் உங்களுக்கு நீ தெரியும். இன்னைக்கு திரு மோடிஜி இப்போ வந்துட்டு போனார்ல முந்தானத்துக்கு, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அதிகாரம், இன்னும் ஒரு நம்பிக்கை அதிகமாகும். ஆல்ரெடி நம்பிக்கை இருந்தது தான். ஏன்னா எம்பி எலெக்ஷன்லாம் பெரிய பிஜேபி ஒரு பெரிய வித்தியாசமான ஓட்டெல்லாம் தோத்து போடுது. கொங்கு மண்டலத்தில் ஒரு சிறு வித்தியாசமான ஓட்டெல்லாம் அண்ணாமலைஜி மற்றும் தென்மண்டலம் கொங்கு மண்டலம் எல்லாமே ஒரு சிறிய ஓட்டு வித்தியாசத்தில் தான் தோத்துது. ஆனால் அது ஏடிஎம்கேவோட கூட்டணி அது ஜெயிச்சிருக்கும். அன்னத்து கால சூழ்நிலைகள் அது கரெக்டாக வராதனால அது இப்போ எல்லா கட்சிகளும் கூட்டணியாக வர்றதுனால கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் சூறா ஆட்சி அமைக்கும். தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும். அதில் எந்த மாற்றங்களும் கிடையாது. நாங்கள் இந்து இயக்கங்கள் நினைக்கிறதும் அதுதான். அது வந்தது தான் இந்துக்களுக்கு ஒரு சுதந்திரம் கிடைக்கும், இந்துக்கள் நடமாட முடியும். இன்று 4.5 வருஷ காலகட்டங்கள் தமிழகத்திலே நடக்கக்கூடியது ஆட்சி அவ்வளவு சிறப்பான ஆட்சி மக்கள் மத்தியில் இல்லைங்கிறது ராஷ்டிரிய இந்து மகாசபா நிறுவன தலைவரோட கருத்து. ராஷ்டிரிய இந்து மகாசபா
சிதறி கிடக்கும் இந்திய இயக்கங்களை எல்லாம் ஒன்றிணைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துமா இந்த தேர்தல் நேரத்தில்? இல்லை, நம்ம முடிஞ்ச அளவுக்கு இந்த இயக்கங்குள்ள பேசுகிறோம். அதாவது இந்த இயக்கங்கள் எல்லாருமே, அதாவது இன்னொரு விஷயம் நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும், இந்த இயக்கங்கள் ஒன்று சேர்த்துனாலும் சேராட்டியும் வாக்குன்னு வரும்போது இந்து உணர்வு உள்ள நிர்வாகிகள் மக்கள் எல்லாருமே, இந்து உணர்வு உள்ளவங்க எல்லாருமே, குலதெய்வத்தை வழிபடுறவங்க எல்லாருமே, அது இந்துக்களுக்கு நமக்கு ஒரு பாதிப்பு வருது அப்படின்னா அதுக்கு பாதகமாக தான் வாக்களிப்பாங்களுடைய, சாதகமாக வாக்களிக்க மாட்டாங்க. அப்போ பாரதிய கட்சிக்கு இந்து இயக்கங்களை எல்லாருமே, இந்த இயக்கத்தில் இருக்கிறவங்க மட்டும் கிடையாது, நடுநிலையாக இருக்கக்கூடிய இந்துக்களும் இந்த தேர்தலில் வந்து நடுநிலையாக இருக்கக்கூடிய இந்துக்களும் கூட பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு நம்மளோட கருத்து. வாழ்த்துக்கள். நன்றி.